Good morning, students. Today, in this class, we are going to discuss about the Unit 3 changes around us from chemistry. You all know that Science 1 consists of physics and chemistry. We already finished one lesson, that is Unit 1 heat and temperature in physics. Now we are going to start the new lesson, that is changes around us. This lesson we already learned the basics in 6th standard itself. In that, what is physical change, chemical change, then what is reversible change, irreversible change, desirable change, undesirable change. So these and all we learned in our previous classes. Now we are going to see some more excess knowledge to get about this changes around us. Okay, so we are going to learn this lesson elaborately in 7th standard. Introduction. Everything around us or change. Change takes place around us all the time. நம்மளை சுற்றி எல்லா நேரத்துலையும் changes நடக்குது. Change may be physical propertiesல இருக்கலாம், or composition of matterல கூட இருக்கலாம். Ice melt ஆகுது when we heat. It changes to solid to liquid. Ice solid stateல இருக்கும். If we heat that ice, it changes to liquid, water மாறிடும். And further heating, water starts evaporate ஆகும். மறுபடியும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா சாலிடா இருந்த ஐஸ் மெல்ட் ஆகி லிக்விடா மாறிச்சு வாட்டரா. தென் ஃபர்தர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா water become water vapor. Here there is a change in the physical state of the substance. இந்த இடத்துல physical state வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சு, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிச்சு, அப்புறம் வேப்பர் ஸ்டேட், that is gaseous ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. These are all some physical change. Physical stateல change. Let us look at another change. Object made of iron. Object made of iron means அயனால உருவான திங்ஸ், மேபி கட்டில், இல்லை ஜன்னலில் உள்ள கம்பி, இல்லை ஸ்டீல் பெஞ்சு, அயன் பெஞ்சு, ஸோ இல்லை ஒரு ஆணி, இது வந்து எக்ஸ்போஸ்ட் டு மாய்ஸ்ட், ஈரப்பதத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அது என்ன ஆயிடு, கொஞ்ச நாள் கழிச்சு ரெட்டிஷ் ப்ரௌன் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸை கொடுக்கும். அந்த நியூ சப்ஸ்டன்ஸ் தான் அது ரஸ்ட், இரும்பு துருப்பிடிச்சிடும், வேற ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறிடுது, ரெட்டிஷ் ப்ரௌன் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். That is called as rust. Hydrated iron oxide, that is called as rust. So this type of change is called as chemical changes. What is that change? It is a change that is chemical change. New substance form aanale that change is called as chemical change. So rusting, there is change in the composition of the substance. Change involves an alternation in properties. ப்ராப்பர்ட்டிஸையும் சேஞ்ச் பண்ணும், ஆல்டர் பண்ணும், கலர், டெக்ஸ்டர் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அண்ட் சின்ஸ் தேர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ சப்ஸ்டன்ஸ், ஸோ அதனால தான் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. லெட் அஸ் கோ another set of example. Heat a cup of water and a paper. Heat a cup of water and a paper. The water upon heating, water heat பண்ணோம் அப்படின்னா become hot ஆகும். ஒரு பாய்லிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் வாட்டர் வேப்பர்ஸா மாறிடும். இட் ரிமைன்ஸ் வாட்டர் அட் ஆல் டைம், தட் இஸ் வாட்டர் ரிமைன்ஸ் த சேம், ஒன்லி அதோட என்னதான் மாறும், வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் சேஞ்ச். வென் வி பேர்ன் அ பேப்பர், பேர்னிங் ஆஃப் பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பரா மாறுது. வேப்பர்ஸை மறுபடியும் கண்டென்ஸ் பண்ணோம்னா மறுபடியும் வாட்டரா மாறிடும். ஸோ அங்கே நடக்கிற சேஞ்ச் வந்து ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். பட் இன் கேஸ் ஆஃப் பேர்னிங் ஆஃப் பேப்பர், அந்த நம்ம பேப்பரை எரிச்சோம் அப்படின்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடும் ஆஷ் இது மாதிரி அதர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். வி கான்ட் ஏபிள் டு திரும்ப என்ன செய்ய முடியாது, அந்த எரிச்ச பேப்பரை திரும்ப கொண்டுட்டு வர முடியாது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் cannot get back the paper after burning.
திரும்ப அந்த பேப்பர் நம்ம கொண்டுட்டு வர முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் வாட்டரை கொதிச்சு வேப்பர் ஆக்கும் போது அந்த வேப்பரை கண்டென்ஸ் பண்ணா மறுபடியும் என்ன ஆயிடும், லிக்விடா மாறிடும். ஸோ பிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ சாலிடா இருந்தது லிக்விடா மாறி லிக்விட் கேஸா மாறிச்சு, அவ்வளவுதான். பட் வாட்டர் தான் அது. பட் ஹியர் பேப்பர் பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடா தென் வேற ஆஷ் இது மாதிரி சப்ஸ்டன்ஸா மாறிடுச்சு. we can't able to get the paper again. Burnt paper we can't get back. As there is a change in the chemical nature, it is called. So chemical nature மாறிடுச்சு. பேப்பரா இருக்கும்போது அதோட நேச்சர் வேற, எரிஞ்சதுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஆஷா மாறினதுனால அதோட இப்ப கெமிக்கல் நேச்சர் வேற. So it is called as a chemical change. When you mix sugar in water, is it a chemical change or physical change? யோசி, சுகரை தண்ணியில கரைச்சோனே அங்க நடக்கிறது கெமிக்கல் சேஞ்சா பிசிக்கல் சேஞ்சா அப்படின்னு யோசிக்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, look at the following list. Identify the physical and the chemical changes and fill in the given table. இங்க ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்கிறது, டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகுறது, பாய்லிங் எக், ரோட்டிங் பனானா அழுகுறது, மிக்சிங் சாண்ட் அண்ட் வாட்டர், சாண்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்றது, சாப்பிங் வுட்னா வுட்டை குட்டி குட்டியா சாப் பண்றது, கிரஷிங் எ கேன், ஒரு கேன் அமுக்குறது, மிக்சர் டிஃப்ரெண்ட் கலர்டு பட்டன்ஸ், மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்டு பட்டன்ஸ், பேர்னிங் ஆஃப் ஃபுட், இது மாதிரி சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிசிக்கல் சேஞ்ச், இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்ச் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ இந்த சேஞ்ச் பூரா இங்க இல்ல, ஸோ இதை பூரா ஐடென்டிஃபை பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டேப்லர் காலத்துல எழுத சொல்றாங்க. ஐ ஆல்ரெடி ரோட் ஹியர். ஓகே, ஸோ பிசிக்கல் சேஞ்ச் தென் கெமிக்கல் சேஞ்ச் எதெல்லாம் எழுதியிருக்கேன். ஐ சென்ட் யூ, யூ காப்பி திஸ், தென் யூ ஹாவ் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் we read the matter is classified as. matter எவ்வளவு classify பண்ணோம், 6thலயே படிச்சிருக்கோம். matter is nothing but anything that has mass and occupies space. அதுக்கு பேர் தான் மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர் 3 ஸ்டேட்ல இருக்கு, based on the physical state, that is solid, liquid, gasனு. மேட்டர் எப்பயுமே made up of tiny particles, small particles, that is atom இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு மாலிகூலா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும், அதுக்குள்ள ரேண்டமா ஒரு கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படிலாம் பார்த்துருக்கோம் we already, right? So when the arrangement of the particles in a substance change for any reason, so இப்போ நம்ம பார்த்துருக்கோம் சாலிட் ஸ்டேட்னா அங்க பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், டைட்டா பேக் ஆயிருக்கும், பார்ட்டிகல்ஸ் கிடையாது, ரொம்ப க்ளோஸ் டுகெதர், பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் ரெகுலர் பேட்டர்ன் இருக்கும். தென் அதை இடத்த விட்டு நகர முடியாது, அது வைப்ரேட் தான் ஆக முடியும், ஃபிக்ஸடு பொசிஷன்ல இருந்து நகராது. ஸோ இந்த மாதிரி எஸ் அமைப்பு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ சாலிட் ஸ்டேட்ல இப்படிதான் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இன் கேஸ் ஆஃப் லிக்விட் ஸ்டேட்ல என்ன கொஞ்சம் நம்ம சாலிட் ஸ்டேட்ல இருந்த அளவுக்கு என்ன செய்யாதீங்க, அந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ்க்கு இடையில என்ன இருக்காது அப்படின்னா ஒரு பாண்ட் இருக்காது. சரியா? ரைட். ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்டு இன் அ ஃபிக்ஸட் ரெகுலர் பேட்டர்ன். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யாது, ரெகுலர் பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆயிருக்காது. ஓகே, ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்டு இன் அ ஃபிக்ஸட் பேட்டர்ன், இது ரெகுலரா இருக்கும். அது இன்னும் கேஸ்ல இன்னும் நாட் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. பார்ட்டிகல்ஸ் இங்க இருக்கிறத விட தள்ளி இருக்கிறத விட கேஸ்ல இன்னும் தள்ளி போயிடும். ரைட்? ஒன்னோட ஒண்ணு மேல போகும், கீழே இறங்கும், ஸ்லைட் ஆகும். இது என்ன செய்யும், ஒன்னோட விட்டு தள்ளி ஓடிடும், ஃப்ரீயா மூவ் ஆகிட்டு இருக்கும் கேசஸ். ஸோ ஒரு பார்ட்டிகல் சாலிட் ஸ்டேட்ல இருந்தா அதோட அரேஞ்ச்மெண்ட் இப்படித்தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா இப்படிதான் இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்ல இருந்தா இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதுலாம் we already learned in our 6th standard itself. So here atoms are tightly packed. இங்க somewhat கொஞ்சம் இடம் இருக்கும், இங்க கம்ப்ளீட்டா தள்ளி போயிடுவாங்க. இங்க particles are arranged in a regular pattern இருக்கும், இங்க அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன இருக்காது, ரெகுலர் பேட்டர்ன்ஸ் இருக்காது, இங்கேயும் ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்காது. மாலிகூல்ஸ் அதோட இடத்த விட்டு என்ன செய்ய முடியாது, நகர முடியாது, அந்த இடத்துல இருந்து என்னதான் செய்ய முடியும், வைப்ரேட் தான் பண்ணும். பட் இது என்ன செய்யும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்லைட் ஆகும், இங்க மூவ் ஃப்ரீலி, தள்ளி ஓடி போயிடும். சரியா? இது அப்போ ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கிற லிக்விட் ஸ்டேட்ல மாத்திரம், லிக்விட்ல இருக்கிற கேசியஸ்ல மாத்திரம்னா அங்க அதோட அரேஞ்ச்மெண்ட்ல சேஞ்ச் ஆகும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த சேஞ்ச் நம்ம எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் பை அப்ளைங் ப்ரெஷர், டெம்பரேச்சர் ஆல்டர் பண்ணலாம். இது மாதிரி நிறைய நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் சொல்றாங்க, the physical state of the substance get changed. Okay, right.
when we apply heat to the substance, நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணோம்னா என்னெல்லாம் இஃபெக்ட் ஆகும், சாலிட் ஸ்டேட்டுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு, லிக்விட் ஸ்டேட்ல என்ன எஃபெக்ட் இருக்கு, தென் கேசியஸ் ஸ்டேட்ல என்ன மாதிரி இஃபெக்ட் எல்லாம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். எஸ் பாரு, இஃபெக்ட் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். எஸ் பாரு, அப்பான் ஹீட்டிங் particle arrangement within the state of matter gets disturbed. ஸோ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு அதில் சேஞ்ச் இருக்கும். எஸ், அந்த ஹீட் பண்ணுறதுனால அங்கே என்ன ஆகும்னா எய்தர் எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம்னா கம்ப்ரெஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன், இது மாதிரி ரெண்டு நடக்கும். நம்ம எந்த ஒரு பொருளையும் ஹீட் பண்ணோம்னா இட் வில் எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட். கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும், ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அதான் when heat or cooled the object may expand or contract. ஆப்ஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், கான்ட்ராக்ட் ஆகலாம். அங்க ஆனா மாஸ் எப்படிதான் இருக்கும், சேம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்சைட்ல இருக்கு அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ்லயோ உள்ள லிக்விட் ஆர் கேஸ், எனிதிங் லைக் தட். ஓகே, so when a glass of water is heated its volume increases, and if a glass of water is cooled its volume decreases. ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது கொதிச்சு அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். கூல் பண்ணோம்னா குறைஞ்ச மாதிரி ஆயிடும், வால்யூம் டிக்ரீஸ் ஆயிடும். சரியா? ஸோ சச் சேஞ்சஸ் வேர் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகும், மாஸ் ரிமைன்ஸ் எப்படி இருக்கும், சேம் இருந்தா that type of changes are called as physical changes. இது மட்டும் சேஞ்ச் ஆகும், வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகும், மாஸ் ரிமைனிங் தி சேம் இருந்துச்சுன்னா that changes are classed as called as physical changes. So Victoria கொடுத்திருக்காங்க, effect of heat gain or the heat loss may result in melting, boiling, freezing and condensation. ஏதாவது ஒன்று நடக்கும், ஹீட் நம்ம கொடுக்கறதுனாலயோ இல்லை எடுக்கிறதுனாலயோ, மேபி மெல்டிங், பாய்லிங், ஃப்ரீசிங், தென் கண்டென்சேஷன், இது வேணா நடக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா திஸ் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று மெல்ட் ஆகிறதுனால சாலிட்ல இருக்கிறது லிக்விடா மாறும், பாயில் ஆகிறதுனால லிக்விடா இருக்கிறது என்ன செய்யும், வேப்பரா போகும், ஃப்ரீஸ் ஆகிறது லிக்விட் வந்துட்டு சாலிடா மாறும், கண்டென்சேஷனால அப்படிதான் வேப்பர்ஸை நம்ம லிக்விடா மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால சேஞ்ச் வந்து ஸ்டேட் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீட் லாஸ் பண்றதுனால கெயின் பண்றதுனாலயோ, ஹீட்டை கெயின் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷனும், ஹீட்டை லாஸ் பண்ணும்போது கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இதனால வால்யூம் சேஞ்ச் ஆகும், பட் மாஸ் எப்படி இருக்குமா, கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதான் இங்க பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் there are other possibilities. இது மட்டும் இல்ல, ஹீட்டிங் த சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ், இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்கா, மெல்டிங், பாய்லிங், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் நடக்கிறதெல்லாம் பிசிக்கல் ஸ்டேட்ல தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை பத்தி நம்ம டீடைலா அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், தென் ஸோ பிசிக்கல் சேஞ்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து கெமிக்கல் சேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். பிசிக்கல் சேஞ்ச் are the changes in which the only physical properties of a substance undergo change. Physical properties மட்டும் தான் மாறும். There is no change in chemical composition. Chemical compositionல மாறாது. அது மாதிரி நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது பிசிக்கல் சேஞ்ச்ல. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா எது இதெல்லாம் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா இன்க்ளூட்ஸ் லஸ்டர், மின்னுறதுல, மாலியபிலிட்டி, மாலியபிலிட்டினா ஃபிளெக்சிபிலிட்டி, ஓகே, அண்ட் டக்டைலிட்டி, எப்படி நம்ம தின் வயரா மாத்தலாம், பெரிய உருளையா மாத்தலாம், அந்த எபிலிட்டி, ஓகே, தென் டென்சிட்டி, விஸ்காசிட்டி, தென் solubility, mass, volume and so on. இது எல்லாமே physical property. இதுல மட்டும் changes இருந்தா that type of change is called physical change. ஓகே, அங்க chemical compositionல என்ன இருக்காது, change இருக்காது. ரைட், நெக்ஸ்ட் any change in the physical properties is referred to as physical change. அதான் சொல்லிட்டாங்க, இந்த physical propertiesல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, physical change அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரெச் இழுக்கிறோம், இது என்ன ஆகும், அது எலாங்கேட் ஆகுது. ரைட், இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரப்பர் பேண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்கே வந்துடும், அந்த ஷேப்புக்கே வந்துடும். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் தெர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். ரப்பர் பேண்டா தான் இருக்கு. சரியா, இழுக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆச்சு, நம்ம இழுக்கிறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடி இருந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஸோ திஸ் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிசிக்கல் சேஞ்ச். ஓகே, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பிசிக்கல் சேஞ்ச் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு இன் அ பிசிக்கல் சேஞ்ச். சரியா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் எடுத்து நம்ம ஹீட் மெல்ட் பண்ணோம்னா வாட்டரா மாறும், வாட்டரை மறுபடியும் நான் வேப்பரா மாத்தலாம், வேப்பரை மறுபடியும் கண்டென்ஸ் பண்ணி மறுபடியும் வாட்டரா மாத்தலாம். சரியா? ஸோ ஸ்டேட் தான் மாறும் ஒழிய அங்க வாட்டர் தான், நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பாரு, இந்த பிசிக்கல் சேஞ்ச் ஒரு டெம்பரவரி சேஞ்ச் தான், இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சேஞ்ச். அது மாதிரி ஒரு ரிவர்சிபிள் சேஞ்ச். இப்போ ஐஸை நம்ம என்ன செஞ்சுட்டோம், வாட்டரா மாத்திரம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு, மறுபடியும் அந்த வாட்டர் நான் மாத்திரம் ஐஸா மாற்ற முடியும். சரியா? அப்ப அங்க நடக்கிறது ஒரு டெம்பரவரி சேஞ்ச் தான், ரிவர்சிபிள் சேஞ்ச் தான். திரும்ப நமக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதான் இங்க சொல்லிட்டாங்க, when water is heated, வாட்டர் நாங்களாம் வேப்பர்ஸா மாறும். அந்த வேப்பர்ஸை மறுபடியும் நம்ம கூல் பண்ணோம்னா நமக்கு மறுபடியும் வாட்டர் கிடைச்சிடும். சரியா? So it is reversible and temporary change, physical change. Then physical change la the chemical properties of a substance do not change. Chemical properties மாறாது. Okay? When a piece of gold is melted, its chemical composition remains the same in the solid and also in the liquid form. Gold எடுத்து உருக்குறோம் அப்படின்னா அதோட கெமிக்கல் காம்போசிஷன் மாறாது. உருக்கிறதுக்கு முன்னாடி அது சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சு, உருக்கிறதுக்கு அப்புறம் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கக்கூடிய அதோட கெமிக்கல் காம்போசிஷன்ல என்ன இல்லை, சேஞ்ச் இல்லை அப்படின்றாங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் சேஞ்ச் அப்படின்றத பார்த்துக்கணும். தென் in physical change, the physical properties such as color, shape, size of a substance may undergo change. Okay, இதெல்லாம் சேஞ்ச் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிளை கட் பண்றோம், பலூனை வந்துட்டு இன்ஃப்ளேட்டிங் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த பிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். சைஸ் ஷேப்லாம் மாறும். Okay, right. So these are all the some characteristics of physical properties, physical change. No new substance form ஆகாது. Physical change temporary change தான், அது reversible in nature. Then physical change வந்து chemical properties do not change. Next physical changeல வந்து physical properties such as color, shape, sizeலாம் மாறும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் physical characteristics or characteristic change for physical change. Then அடுத்து அதான் இங்க கொடுத்துருக்காங்க. Right? Then change of state. Change of state of a substance is one of the major physical changes we encounter in daily life. Okay, நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்துட்டே வரோம். அப்ப அந்த சேஞ்ச் எதுலாம் நடக்குது பிசிக்கல் ஸ்டேட்ல பாரு, இதெல்லாம் ஃபாலோயிங் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். ஏன்னா சாலிட் லிக்விடுக்கு மாறிச்சுனா மெல்டிங், லிக்விட் கேஸ்க்கு மாறிச்சுனா வேப்பரைசேஷன், லிக்விட் சாலிடா மாறிச்சுனா ஃப்ரீசிங், கேஸ் லிக்விடா மாறிச்சுனா கண்டென்சேஷன், சாலிட் கேஸா மாறிச்சுனா சப்ளிமேஷன். சரியா? ரைட்? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். பாரு, சாலிட் லிக்விடா மாறுதுன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஐஸ் வந்து சாலிடா இருக்கு, அதை மெல்ட் பண்ணும்போது லிக்விடா மாறிடும். அதே எக்ஸாம்பிள் அப்போ மெல்டிங். லிக்விட் கேஸா மாறுது, வாட்டரை கொதிக்க வைக்கிறோம், வேப்பரா போகும், அப்போ அது வேப்பரைசேஷன். லிக்விட் சாலிடா மாறுது, அதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். தட் இஸ் நம்ம வாட்டரை ஊற்றி ஃப்ரீசர்ல வைக்கிறோம், அது சாலிட் ஐஸா மாறிடுது, அதான் ஃப்ரீசிங். கேஸ் லிக்விடா மாறுது, அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். எஸ், ஒன்றும் இல்லை, நம்ம எஸ் கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்து அந்த தூக்காளியை வீட்டில் ஓப்பன் பண்ணி பாரு, அதோட மூடியில பூரா வேப்பர்ஸ் பட்டு மறுபடியும் கண்டென்ஸ் ஆகி வாட்டரா மாறி இருக்கும். ஸோ இது சிம்பிள் கண்டென்சேஷனுக்கு அதான் எக்ஸாம்பிள். தண்ணி எப்படி வந்துச்சு, நம்ம ஊற்றவே இல்லையே, அப்ப அந்த வேப்பர்ஸ் வந்துச்சு பத்தியா, அதுதான் அந்த கூலான அந்த தூக்காளி மேல தூக்காளியோட மூடியில பட்டோனே வேப்பர்ஸ் மறுபடியும் கண்டென்ஸ் ஆகி லிக்விடா மாறி இருக்கு. சரியா? அதான் கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன். தென் சாலிட் டு கேஸ், சூடம். வீட்டில் உள்ள நாப்தலின் பால்ஸ் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்ல இருந்து நேரா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும், அதுக்கு பேர் தான் அது சப்ளிமேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் பிசிக்கல் சேஞ்சஸ்ல நடக்கிறதுனால வர சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ரைட். Melting, vaporization and sublimation occur when heated, and hence it is called as endothermic process. Melting, vaporization, sublimation எல்லாம் நடக்கிறதுக்கு ஹீட் கொடுக்கணுமா நம்ம. ஸோ ஹீட் அதை அப்சர்வ் பண்ணி தான் செய்யும். ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா that is called as endothermic process. ஓகே, அப்போ endothermic processல the speed of the molecule is increased, hence they move faster. மாலிகுலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா, ஸோ அதெல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆகுமா. இன் கான்ட்ராஸ்ட் ஃப்ரீசிங், கண்டென்சேஷன் இல்லைனா ஹீட் ரிமூவ் பண்ணணும், நம்ம கூல் பண்ணணும், அப்போ மாலிகுல்ஸோட ஸ்பீடு வந்து குறையும். ஸோ தீஸ் டைப் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்ட் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட் அப்சர்வ் பண்ணா எண்டோதெர்மிக், ஹீட்டை ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் நம்ம மெல்டிங் பற்றியும் வேப்பரைசேஷன் பற்றியும் எவாப்ரேஷன் பற்றியும் மட்டும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். மெல்டிங் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐஸ்கிரீம் இருக்கு, ஐஸ் கியூப் இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில வச்சிட்டோம்னா என்ன ஆகும், உருகிரும். சரியா? ஏன் உருகுது? ஐஸ் பீக்கர்ல வச்ச ஐஸ் வந்து
அதுல இருக்கிற ஐஸ் வந்து என்ன செய்யுது, ஐஸ் கெப்ட் இந்த பீக்கர் ரிசீவ்ஸ் ஹீட்டை வாங்குது. எங்க இருந்து வாங்கிக்குது, சரௌண்டிங்ஸ்ல இருந்து. ஸோ அதனாலதான் அது மெல்ட் ஆகி வாட்டரா மாறிடுது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீசர்ல இருக்கிற ஐஸ் கியூப் எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டு வெளில வை, கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், அது தண்ணியா மாறிடும். காரணம் டெம்பரேச்சரை, வெளில இருக்கிற டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி தான் இந்த மெல்டிங் நடக்குது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ சாலிடை ஹீட் பண்ணோம்னா லிக்விடா மாறும், லிக்விடை கூல் பண்ணோம்னா சாலிடா மாறும். அதை நமக்கு தெரியும். ரைட். மெல்டிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் அ சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட். மெல்டிங்கிறது என்னது, சாலிட்ல இருந்து லிக்விடா மாறும், ஐஸ் கியூப் வாட்டரா மாறும். ரைட் ரைட். இது எப்படி நடக்கும், ஹீட் பண்றது மூலமா. ஆனா நம்ம இங்க ஹீட் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா ஹீட் இதை அப்சர்வ் பண்ணுது எங்க இருந்து, என்விரான்மெண்ட்ல இருந்து. அதனாலதான் மெல்ட் ஆயிடுது. ஓகே ரைட். ஃப்ரீசிங், ஃப்ரீசிங் எப்படி இருக்கும், நம்ம வந்துட்டு தண்ணியை ஊற்றி ஃப்ரீசருக்குள்ள வைக்கணும் இல்ல. அப்போ ஃப்ரீசிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் அ லிக்விட், லிக்விட்ல இருந்து சாலிடா மாறுறதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். அப்ப நம்ம கூல் பண்ணணும். ஓகே, சாலிட் லிக்விடா மாறுச்சுன்னா மெல்டிங், லிக்விட் சாலிடா மாறுச்சுன்னா தட் இஸ் ஃப்ரீசிங். ஓகே, தென் வேப்பரைசேஷன். நமக்கு தெரியும் வாட்டர் இருக்கு அப்படின்னா வாட்டர் நம்ம கொதிக்க வைக்கணும், அப்போ பபிள்ஸா வெளில வரும் இல்ல. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி பாயில் ஆகி வேப்பர்ஸா மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி when you put a wet cloth to dry, the water evaporates into air, leaving the cloths dry. வெள்ளை துணி காய போடுறோம், ஈர துணியை கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், சன்ல இருந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வெட்டெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுது. அப்ப அங்க என்ன ஆயிருக்கு, வேப்பரைசேஷன் நடந்திருக்கு. சரியா. இந்த வேப்பரைசேஷன் 2 டைப்ஸ், பாயிலிங் நடந்து எவாபரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹீட் பண்ணணும், அந்த செகண்ட் டைப்ல தான் வேப்பரைஸ் ஆகும். முதல் ஹீட்டிங் ஆகும், அப்புறம் தான் வேப்பர்ஸா மாறும். பாயிலிங் இஸ் த ப்ராசஸ். பாயிலிங் எப்போ நடக்கும், லிக்விடை கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பாயிண்ட்ல அது வேப்பரா மாற ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் எனது பாயிலிங் பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னது, 100 டிகிரி செல்சியஸ். So upon heating liquid, the particles again gain energy, vibrate more vigorously. ஹீட் பண்ண வாட்டருக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும், விகரஸா எனர்ஜி அதிகமா கிடைக்கும். ஒரு இதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொடுக்குற அந்த எனர்ஜி தாங்காம அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் அனதர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ஓவர் கம் பண்றதுக்காக பார்ட்டிகல்ஸ் இடையில பிரேக் ஆயிடும். சரியா. அப்ப ரேண்டமா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்துலதான் when liquid water என்ன செய்யும், 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து மாறாது. வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ எவாபரேஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீட்டிங் கொடுக்கும்போது பாயிலிங் ஆகும். மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் இடையில உள்ள பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி, ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வெளில வர ஆரம்பிச்சிடும், வேப்பர்ஸா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும் இல்ல, சால்யூபிளா இருந்ததெல்லாம். ரைட். ஸோ அதுக்கு பேர் தான் எவாபரேஷன். ஸோ பாயிலிங்க்கு அப்புறம் தான் எவாபரேஷன் நடக்கும். ஸோ அதான் சொல்லிட்டாங்க, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மூவிங் ஹியர் அண்ட் தேர் அட் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். இதுல இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க வாட்டரை. சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் என்ன செய்யும், சர்ஃபேஸ்ல இருக்கும், அண்ட் கீழே இருக்கிற வாட்டர் மாலிகூல் கீழே இருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, மாலிகூல்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணி பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆனோடனே மாலிகூல்ஸ் எல்லாம் வெளில எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. அந்த நேரத்துல அந்த வாட்டரோட டெம்பரேச்சரை நோட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ அப்போ பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ பாயிலிங்கிறது முடிஞ்சு போச்சு. அடுத்து எவாபரேஷன் தான் ஆகும். எவாபரேஷன்னா என்னது, எவாபரேஷன் யூஸ்டு டு செப்பரேட். எவாபரேஷன் டெக்னிக் மூலமா நம்ம சாலிட் லிக்விட் மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தனித்தனியா பிரிச்சிடணும். சாலிடும் லிக்விடும் கலந்து கிடக்குடா, சாலிடு தனியா லிக்விட் தனியா பிரிக்கணும்னா நம்ம எவாபரேட் பண்ணா போதும். பாயில் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் பூரா எவாபரேட் ஆகி வெளில வரும். அந்த வேப்பர்ஸை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லிக்விடை தனியா எடுத்துதான் கீழே அந்த சாலிடு வந்து படிஞ்சிருக்கும். இது மாதிரிதான் சீ வாட்டர்ல உள்ள சீ வாட்டர் இருக்கு பத்தியா, சீ வாட்டர். அதை பாரு, நீ தூத்துக்குடி சைட்லாம் வந்து பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு, அந்த வாட்டரும் இருக்கு, அதுல உப்பு இருக்கு இல்ல, சாலிட் உப்பு இருக்கு, சாலிட் ஸ்டேட்ல தான் உப்பு இருக்கும், தண்ணி இருக்கு. அப்ப அந்த தண்ணி என்ன செய்யும், எவாபரேட் ஆகி வாட்டர் வேப்பரா வெளில போயிடும், உப்பு மட்டும் தனியா வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சாலிட் லிக்விட் மிக்சரை எவாபரேஷன் டெக்னிக் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாமா, பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க சொல்றாங்க, ஸ்லோலி த வாட்டர் எவாபரேட்ஸ் டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் சன். வாட்டர் வேப்பர் வந்து வெளில போயிடும்.
வாட்டர் பூரா வேப்பரா, சன் பட சன்னோட ஹீட்னால வாட்டர் பூரா வேப்பரா மாறி ஓடி போயிடும். கீழே அந்த சால்ட் மட்டும் டெபாசிட் ஆயிருக்கும். அப்ப எவாப்ரேஷன்ற ஒரு டெக்னிக் மூலமா நம்ம சாலிடையும் லிக்விடையும் தனித்தனியா பிரிச்சிடலாம். ரெசிடியூவா சாலிட் சப்ஸ்டன்ஸ் கீழே வந்து படியும், வேப்பர்ஸா லிக்விட்ஸ் வெளியில போகும். இதான் டெக்னிக். ஓகே ஓகே. ஃப்ரம் ட்ரையிங் கிளாத் ட்ரையிங்னா என்னது, துணி காய போடுறது. அதுல இதே டெக்னிக் தான், எவாப்ரேஷன் தான் நடக்குது. அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் பூரா வெளில ஓடி போயிருது, தண்ணியை பூரா வெளியே போயிடுச்சு, துணி மட்டும் நமக்கு இருக்கு. அதே மாதிரி ட்ரையிங் ஃபிஷ்னா கருவாடு இல்ல, ஸோ அது மாதிரி இல்ல, எவாப்ரேஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்றாங்கன்றாங்க. ஸோ பாயிலிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், எவாப்ரேஷன் நடக்கும். ஓகே ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெக்னிக் டுடே வி லேர்ன்ட். ரைட். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். தென் சம் ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் கூட எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் அதில் நம்ம என்ன பார்த்துட்டோம் இன்னைக்கு, இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் மெல்டிங், தென் வேப்பரைசேஷன், தென் எவாப்ரேஷன். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.